ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளிய போய்க்கிருந்தோம். வெளிய போய்க்கிட்டு இருக்கும்போது எஸ்டி பிரான்சிஸ் ஸ்கூல பார்த்தோனே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஊர் குல்ஃபின்னு ஒரு கடைய பார்த்தோம். சரி அங்க போய் அந்த அண்ணன்ட்ட விசிட் பண்ணி என்னண்ணா ஐஸ்கிரீம் இருக்குதான்னு கேட்டோம். உடனே அந்த அண்ணன் நம்மளுக்காண்டி எல்லாத்தையும் வெளிய அடுக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அண்ணன் உடனே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி நான் என்னண்ணா ஐஸ்கிரீம் இருக்குன்னு உடனே அந்த அண்ணன் வாயாலே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 18 ஃபிளேவர் இருக்குண்ணே. எல்லாமே நல்லா மூவிங்கா இருக்கு. மேக்ஸிமம் நம்ம மலாய் போவோம். மலாய், கேசர் பாதாம், பிஸ்தா பாதாம், சாக்லேட், குழந்தைங்களுக்கு சாக்லேட், ஸ்ட்ராபெரி. நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷலான சாய் குலாப்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு. இந்த ஃபிளேவர்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாது. சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபிளேவர் வரிசையா இருக்கு. 18 ஃபிளேவர் எடுத்துக்கோங்க. முக்கியமான பாட் மில்க் இருக்கு. பாட்ல ஒரு 5 ஃபிளேவர் இருக்கு. டேட் மில்க்ல ஒரு 4 ஃபிளேவர் இருக்கு. கோவான்றது கொய்யாப்பழம், நேச்சுரல் கொய்யாப்பழம். அது ஐஸ்கிரீம் சொல்லவே வேணாங்க. உண்மையாவே நேச்சுரல் டேஸ்ட் சாப்பிடுற மாதிரியே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பிரான்சைஸ் ஓபன் பண்ணணும்னா இவங்க பிரான்சைஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி எங்கனாலும் ஓபன் பண்ணிக்கலாமா? இவங்களோட மெயின் பிரான்சைஸ் எங்க இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா பெங்களூர்ல இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நடத்துற வீட்டுல ஈவென்ட் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் அவங்க சப்ளை பண்றாங்க. ஐஸ்கிரீம் 40 ரூபாயில இருந்து 75 ரூபா வரையும் இருந்துச்சு. சாப்பாடு லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஊர் திருமங்கலத்துல சென்ட் பிரான்சிஸ் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் சப்போர்ட் வாசல்லே வச்சிருக்காங்க. ஷாப்புக்குரிய டீடைல் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட விளாக்க முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மறக்காம அஸ்ட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க.